Taste the Daily. தமிழக அரசு உயர்த்தியுள்ள மின் கட்டணத்தால் கறிக்கோழி பண்ணையாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் மேட்டுப்பாளையம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே செல்வராஜ் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கூலித் தொகையை உயர்த்த கோரி போராடிய கறிக்கோழி பண்ணையாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்ததுடன் கறிக்கோழி பண்ணையாளர்களுக்கான கூலியை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சென்னையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளையொட்டி வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. 38வது வடக்கு வட்டம் தண்டையார்பேட்டை பட்டேல் நகர், வினோபா நகர், இந்திரா நகர், அன்னை சத்யா நகர் பகுதிகளில் மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் சுமார் 1500 முஸ்லிம், கிறிஸ்தவ, இந்து குடும்பத்தினருக்கு அரிசி, கோதுமை மாவு, சர்க்கரை ஆகியன தலா 1 கிலோ அடங்கிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பகுதி செயலாளர் நித்யானந்தம், பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பா வெங்கடேசன், வட்டக்கழக செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 129வது பிறந்த தின விழாவை முன்னிட்டு கழக மகளிரணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான VM ராஜலட்சுமி தலைமையில் அதிமுகவினர் மரியாதை செய்தனர். அண்ணா பேருந்து நிலையம் முன்னர் நிறுவப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் VM ராஜலட்சுமி தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே மாங்குப்பம் கிராமத்தில் எருது விடும் திருவிழாவை அதிமுக மாவட்ட செயலாளர் SM சுகுமார் துவக்கி வைத்தார். மாங்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி 47வது எருது விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் போட்டியை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் போட்டியின் 2ஆம் பரிசுக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வழங்கினார். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தெற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். வயலூர் பெரிய ஓலைப்பாடி ஊராட்சியில் இருந்து திமுக, மக்கள் நீதி மய்யம், தாவேகா உள்ளிட்ட கட்சியினர் தங்கள் கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி கிழக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் இளங்கோவன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான S ராமச்சந்திரன் முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் புதிதாக 50 பேர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் முன்னிலையில் திமுக ஒன்றிய ஒருங்கிணைந்த துணை செயலாளர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த தேவூர் பகுதியில் உள்ள அதிமுக மேற்கு ஒன்றிய அலுவலகத்தில் கொங்கனாபுரம் திமுக ஒன்றிய துணை செயலாளர் அண்ணாதுரை தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இருந்து விலகி அதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சேலம் புறநகர் MGR மன்ற செயலாளர் தங்கவேல், கொங்கனாபுரம் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ்குமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழே இந்த 20 ஆண்டுகளாக பெரும்பான்மையாக பலனடைந்து வருகின்ற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் மக்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும். சமூக பாதுகாப்பினை உறுதி செய்திட வேண்டும். அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் உறுதியாக மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் 2005 படி தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயர்களே அதில் தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என்று ராஜ்யசபாவில், நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் அது குறித்து இதே மன்றத்தில் விவாதித்தார்கள், அறிக்கையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது பங்கேற்று பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், விலைவாசி உயர்வால் தவிக்கும் மக்களுக்கு தமிழக அரசு எந்த தீர்வும் தெரிவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் 1 கிலோ பொன்னி அரிசி 42 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது திமுக ஆட்சியில் 75 ரூபாய்க்கு உயர்ந்திருப்பதாக விமர்சித்தார். அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயரும் போதெல்லாம் அதனை கட்டுப்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும், விலைவாசியை கட்டுப்படுத்தாத திமுகவுக்கு வரும் தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலளிப்பார்கள் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கூறினார்.